ஹலோ. நீ சொன்ன கடையில தான் இருக்கேன். உன்ன விட்டுட்டு சாப்பிட மனசே இல்ல. கொஞ்சம் வரியா? 2 பேரும் சேர்ந்தே பாவ் பாஜி சாப்பிடலாம். சரி, சரி. உண்மைய சொல்லிடுறேன். மெனு ஹிந்தில இருக்கு. என்னால படிக்க முடியல. எனக்கு ஹிந்தி பேச தான் தெரியும். படிக்கலாம் தெரியாது. இப்ப நீ வர்றியா இல்லையா? வர முடியாதா? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சே. ஹிந்தி வாசிக்க தெரியலன்னா பரவாயில்ல. அட்லீஸ்ட் எழுத்து கூட்டியாவது படிக்க பழகி இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்க என்னைக்காவது வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஹிந்தி வாசித்தல் பயிற்சி. மேடம், எனக்கு இதுக்கெல்லாம் டைமே இல்ல. பிசினஸ் ரிலேட்டடா ஹிந்தி கத்துக்கணும். கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸோட பேச வேண்டியிருக்கு, பழக வேண்டியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஹிந்தி இருந்தா போதும் அப்படின்னீங்கன்னா, நான் இருக்கிறது நார்த் இந்தியால. நான் குஜராத் கவர்மெண்டோட ட்ரைனிங் அகாடமில லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் ரிலேட்டடா எவ்வளவு ஹிந்தி உங்களுக்கு தேவைப்படுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்னோட ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல மேடம், நீங்க என்னதான் சொன்னாலும் என்னாலலாம் ஃபாஸ்டா ஹிந்தி கத்துக்க முடியாது. ஃபாஸ்டா நீங்க ஹிந்தி கத்துக்கிறது உங்க பிரச்சனை கிடையாது, அது ஏன் பிரச்சனை. உங்களுக்கு ஃபாஸ்டா ஹிந்தி சொல்லி தந்துருவேன் அப்படிங்கிறது என்னோட கேரண்டி. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி என்னோட ஹிந்தி கிளாஸஸை நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிற ரீ, க்ரீ, க்ர இதெல்லாம் கொஞ்சம் தடவை படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் இதை இன்னும் வேற எக்ஸாம்பிள்ஸ் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, இப்ப படிச்சதுக்கு ரிவிஷன் மாதிரி ஆயிடும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல படிக்கிற புது எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாகிடும். பட் அதுக்கு நீங்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஹிந்தி மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்து வர வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். இன்னைக்கு நம்ம ஹிந்தி வாசித்தல் பயிற்சி அதுல க கி க கா கி கி க வரிசை எழுத்துக்களோட சவுண்டு, அப்புறம் அந்த கா வரிசை லெட்டர்ஸ் எந்தெந்த வேர்ட்ல எல்லாம் வருது, அங்க அதோட சவுண்ட் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்பவே புது மெத்தட் இது. ஏன்னா நீங்க ஜென்ரலா ஹிந்தி எழுத்து கூட்டி படிக்கும் போதோ இல்ல வாசிச்சு படிக்கும் போதோ எப்படி படிப்பீங்கன்னா, க சே கமல், க சே கர்கோஷ் அப்படி படிப்பீங்க. உங்களுக்கு கமலும் தெரியாது, கர்கோஷும் தெரியாது. கமல், கர்கோஷ் ரெண்டுமே ஹிந்தி வார்த்தைகள். ஹிந்தி வார்த்தையை வச்சு நம்ம ஹிந்தி கத்துக்கும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏன்னா தெரியாத மொழி, தெரியாத லெட்டர்ஸ். இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம்னா, தெரிஞ்ச மொழி, தெரிஞ்ச சொற்கள், தமிழ் சொற்கள், அது போக பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் கலந்த மாதிரி வேர்ட்ஸ், அதை நம்ம ஹிந்தியில எழுதும் போது நமக்கு ஒரு பாதி வேலை கம்மியாயிடும். புதுசா வேர்ட்ஸ் அதோட மீனிங் அதுல ஃபோக்கஸ் பண்ணாம, சொல்லுவாங்கல்ல ஃபோக்கஸ் ஒன் திங் அட் அ டைம் அப்படின்னு. இப்ப நம்ம இங்க என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா சவுண்ட்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். ஒரு ஹிந்தி எழுத்தோட சவுண்ட் என்ன, வேர்ட்ஸ்ல அந்த ஹிந்தி எழுத்தை போடும்போது அது என்ன சவுண்ட் கொடுக்கும் அப்படிங்கறது மட்டும் தான் பார்க்க போறோம். இப்ப இது பாருங்க, க கா கி கி கு கூ கே. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, இது தமிழ் மாதிரி தான் இருக்கும். கே கேக்கு அப்புறம் கொஞ்சம் கவனிங்க. தமிழ்ல கே கே, ஹிந்தில கே கேய். இது எய், இது கே கிடையாது, கே நெடில் கிடையாது. தமிழ்ல கே கே நெடில், ஹிந்தில கே கேய். அதே மாதிரி தமிழ்ல பாருங்க, கோ கோ குரில் நெடில் 2 இருக்குமா? ஆனா ஹிந்தில ஒரே ஒரு நெடில் மட்டும்தான் இருக்கு, கோ. இப்ப இதுல கோ பாருங்க மிஸ்ஸிங். கோ கான ஹிந்தி லெட்டரே கிடையாது, கோ கோ. அதே மாதிரி இது நல்லா ஹிந்தி பேசுறவங்களே இங்க தப்பு பண்ணுவாங்க. இதுல என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இத கவுன்னு ஹிந்தி மாதிரி தமிழ்ல இருக்கிற மாதிரியே ஹிந்தியை படிச்சிருவாங்க, கவுன்னு. திரும்ப அதை வார்த்தையில யூஸ் பண்ணும்போது அவுரத் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அந்த சவுண்டே ஹிந்தில கிடையாது. அந்த அவ்வுன்னு ஒரு இவ்வு போட்டு புள்ளி வைக்கிறீங்களா, அந்த சவுண்டே ஹிந்தில கிடையாது. அப்ப இப்ப நம்ம கவுன்னு படிச்சுட்டு தமிழ்ல அதுக்கான லெட்டரா இது எழுதுவோம், ஆனா அது கவு கிடையாது, அது கோ. கோ மேலதான் போகும், ஓ சவுண்ட் மாதிரி போகும், கம்ப்ளீட்டா உவ்வு சவுண்ட் மாதிரி வராது. திரும்ப பாருங்க, இந்த 3 மட்டும் பாருங்க. கே வரைக்கும் உங்களுக்கு தெரியும், கே குரில் தமிழ்ல வருது, கே கேய். கோ அது அதேதான், கோ. கவு தமிழ்ல கோ. சரியா? இது கோ, இது கோ.
அப்ப அவுரத்துன்னு படிக்கிறது என்ன பண்ணணும்? ஓரத்து அவ்வளவுதான் சொல்லணும். அவ்வு சொல்லக்கூடாது. இது நிறைய பேர் தப்பு பண்ற இடம் இது. இன்னொன்னு, இப்ப இக்கு எங்க இதுல? இக்கு இல்ல இல்லையா? அப்ப நம்ம இக்கு எழுதணும்னா அதுக்கான ஹிந்தி லெட்டர் என்னன்னா க போட்டு கீழே ஒரு குட்டி டேஷ் போடணும். இப்ப நான் அதை இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இக்கு க போட்டு புள்ளி வச்சிருக்கா, அதுக்கு கீழே அதோட லெட்டர் பாருங்க, ஹிந்தி கா போட்டு கீழே ஒரு குட்டி கோடு, அப்படின்னா இக்குன்னு அர்த்தம். இப்ப வேர்ட்ஸ் பார்க்கலாம். இருக்கிறதுல சிம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கலா, கா லா நெடில், அவ்வளவுதான். கோழி, கோ லி, அவ்வளவுதான். அதுவும் சிம்பிள். இப்ப இத பாருங்க, இதுல கார் இருக்கு, அப்ப கா கரெக்ட், ருன்னு இருக்கு. அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? ர போட்டு இந்த கோடு போட்டிருக்கணுமே கீழே அப்படின்னு நினைப்பீங்க. அப்பதானே அது கார். கா போட்டு ரா கீழே கோடு போட்டிருக்கணும்ல, போடல. ஏன்னா ஹிந்தில கோடு நீங்க போட்டாலும் போடலனாலும் கடைசி லெட்டரு புள்ளி வச்சு எழுத்தாதான் முடியும். நீங்க என்ன பண்ணீங்கனாலும் பண்ணலனாலும் இத படிக்கும் போது கார்ன்னு தான் படிப்போம், காரா அப்படின்னு படிக்க மாட்டோம். ஸோ லாஸ்ட் லெட்டர் எல்லா லெட்டரும் மெய் எழுத்து தான், புள்ளி வச்ச எழுத்து தான், கார். இப்ப இது பாருங்க, கீரை தமிழ்ல. ஆனா இது பாருங்க, நீங்க போட்டுட்டு கீரைன்னு சொல்லிக்கலாம், ஆனா அது கீரை கிடையாது, கீரை. ஏன்னா அவங்களுக்கு ஐயே கிடையாது, புரியுதா? கெய்தான் இருக்கு, ஐ எங்க? ஐ இல்ல. அப்போ கீரை. அதனாலதான் நீங்க வந்து இப்போ ஹிந்தி பேசுறவர் இருக்காரு, அவர்கிட்ட நீங்க கீரை வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா கீரை வாங்கணும் அப்படிதான் சொல்லுவாரு, கீரைன்னு தான் சொல்லுவாரு, ரை சொல்ல மாட்டாரு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சபரிமலை கோயில்ல சாமியோட பேர் என்னன்னு கேட்டாரு. அவருக்கு நான் வந்து ஐயப்பன் அப்படின்னு சொன்னேன். அவர் ஐயப்பன் அப்படின்னாரு. அவர் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது வந்து இந்த புஷ்பம் புஷ்பம் மாதிரி ஆயிடுச்சு. 2 நிமிஷம் கழிச்சுட்டு அப்புறமா அப்போ அவருக்கு வரல. நான் வந்து இங்கிலீஷ்ல ஐயா எழுதி அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஐயப்பான்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு வழியா ஐயப்பா அப்படின்னு சொன்னாரு. இது ரெய் தான் வரும் ஹிந்தில, ரை வராது. குதிரை, கு தி தி ரெய், குதிரை. இது பாருங்க, கௌரவம், அதாவது கௌரவம். இது நீங்க எழுதும் போது கௌரவம், இது கவு கிடையாது சொன்னா கௌரவம். கோரவம்னு படிக்காதீங்க, கௌரவம் ரெண்டுத்துக்கும் நடு சவுண்டு. கோவும் கிடையாது, கவ்வும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுவுல கோரவம். கவி தா, கவி தா. ஈ, இது இல்ல வர ஈ, ரா கு, லாஸ்ட் லெட்டர் என்ன ஆயிடும்? புள்ளி வச்சு எழுத்தா மாறிடும். ஈராக்க அப்படின்னு இருக்கு. இதை படிக்கும்போது எப்படி படிப்போம்? ஈராக். இங்க பாருங்க, இந்த நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன்ல, இந்த 4 வார்த்தை கடைசியில படிக்கலாம். ஃபர்ஸ்ட் காக்கா முடிச்சுட்டு வந்துடலாம் பாருங்க. கா இக்கு போடுறதுக்கு பா, கடைசியா நீங்க கா போட்டீங்கன்னா அது இக்குன்னு தானாவே இக்கா மாறிடும். ஆனா இங்க நீங்க நடுவுல இக்கு போடணும். அப்ப என்ன பண்றது? காவை பாதி ஆக்கிடுங்க. கா பாதி கா, கா என்ன ஆயிடும்? காக்கா. இப்ப இந்த 4 சவுண்ட்ஸ் படிங்க. இதை முடிச்சிடலாமா? கா போட்டு மேல ஒரு டாட் வச்சா அது இங்கு, என்ஜி, இங்கிலீஷ்ல என்ஜி, தமிழ்ல இங்கு. கங்குன்னு சவுண்ட் வரும். இந்த இங்கு சவுண்ட் பின்னாடி வரும், கங்கு. க போட்டு கீழே ஒரு குட்டி சி மாதிரி போட்டா, கீழே ஒரு குட்டி உண்டு சி போட்டீங்கன்னா என்ன வரும்? க இக்கு, இக்கு சவுண்ட் வந்துடும். கக்கு பின்னாடி ரீ சவுண்ட் வந்துடும், கிரி. கீழே போட்டீங்கன்னா கிரி. இதே குட்டி சீ கொண்டு போய் மேல போட்டீங்கன்னா இருக்கு, இந்த சவுண்ட் முன்னாடி வந்துடும். கீழே போட்டீங்கன்னா கிரி கிரி, மேல போட்டீங்கன்னா இருக்கு. இந்த சைட்ல ஒரு குட்டி கோடு மாதிரி போட்டீங்கன்னா கிர கிர. இது ரீ, குட்டி சி போட்டா கிரி. இது ஒரு குட்டி டேஷ் போட்டீங்கன்னா கிர. இப்போ இத பாருங்க, கர்ணன். இத நம்ம எப்படி எழுதுவோம்? கா ர் நா ன், கடைசியில நான் போட்டா அது புள்ளி வச்ச எழுத்தா மாறிடும். அதனால இது இன்னு, இதுல எந்த குழப்பம் இல்ல. நடுவுல நம்ம என்ன பண்ணிட்டோம்? கா போட்டு ர போட்டிருக்கோம். இந்த ராக்கு குட்டி கீழே ஒரு கோடு போடணும், அப்பதானே அது இர் ஆகும். கா, இங்க ஒரு குட்டி கோடு வந்திருக்கணும் இல்லையா? கரு நான்.
இப்படி எழுத மாட்டோம். எழுத்துக்கு முன்னாடி இரு சவுண்ட் வந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஒரு எழுத்துக்கு முன்னாடி இரு சவுண்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம அந்த எழுத்துக்கு மேல குட்டி சி போட்டுறணும். அதாவது நா, பெரிய நா இருக்குல்ல, அதுக்கு இந்த நா, சின்ன நாக்கு இந்த நா. அப்ப கா எழுத்துக்கு முன்னாடி ரு சவுண்ட் வந்ததுனால மேல ஒரு சி போட்டோம். கர், கா அந்த குட்டி சி என்ன ஆயிடுது கர். இந்த பெரிய நா ந, குட்டி நா இன்னு, கடைசியா வரனால இன்னு, கர் நன். இது பாருங்க, இக்குக்கு பின்னாடி ரீ சவுண்ட் வருது. இக்குக்கு பின்னாடி ரீ சவுண்ட், கரெக்டா? அப்ப நாம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இக்கு போட்டுடலாம். க போட்டு ஒரு கீழே ஒரு டேஷ் போட்டுடலாம். போட்டுட்டு ரீ வருதா, ரீ வருதா, அப்ப ரீக்கு என்ன பண்ணும், ர போட்டு இந்த ரீ போடணும், கரெக்டா? இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும், அப்படி தனித்தனி லெட்டரா எழுதக்கூடாது. இந்த ரா சவுண்ட் ஏதாவது லெட்டர் கூட வந்துச்சுனாவே நமக்கு இது ஞாபகம் வந்துடணும், இந்த 3 ஞாபகம் வந்துடணும். இப்போ க்ரீங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கிரா எழுதிக்கலாம், கிரா. அதுக்கப்புறம் இந்த ரீக்கு மேல இருந்து இப்படி இழுத்து விட்டோம்னா அது ரீ ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் கிரா, அப்புறம் மேல இருந்து இழுத்து விட்டோம் க்ரீ ஆயிடுச்சு. அப்புறம் இஸ்ஸு போடணும், அதனால ச போட்டு அதை பாதியிலேயே விட்டுறணும். அப்ப இஸ்ஸு மஸ். க்ரீ கிரா போட்டு இங்க மேல தூக்கி விடணும், க்ரீ ஆயிடுச்சு. ச பாதி ச இஸ் ஆயிடுச்சு, கிறிஸ் மஸ். இது பாருங்க, வாங்க, வா, வா போட்டோம், க போட்டோம், அப்ப இது வாகு, மேல ஒரு டாட் வச்சா வாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்ப ஏன் வந்து ஹிந்தி பேசுறவங்க வாங்கன்னு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா வாங்க வாங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அது கரெக்டா அந்த குறிலேயே குறுக்கிடுவாங்க. அதுக்கு காரணம் இதுதான். வா க, வாங்க. காக்கா முடிச்சிட்டோம். இது கங்காரு. இப்ப இந்த டாட்டை எடுத்துருங்க, எடுத்துட்டு படிச்சு பாருங்க. காகாரு, காகாரு, ககாரு, மேல ஒரு டாட் வச்சிட்டீங்கன்னா கங்காரு. புரிஞ்சிச்சா? இப்ப கீழே இருக்கிறதையும் பாத்துக்கலாமா? சக்கரம், சா போட்டோம். இக்குக்கு பாதி கா போடணும், நமக்கு நல்லா தெரியும். காக்கு ஃபுல் கா போட்டுறணும். ரம், ரா, கடைசியில மா போட்டு அப்படியே விட்டுட்டீங்கனாலும் அது இம்முதான். ச கு ரா, கரம், ச கு கரம். பார்க், இது நம்ம எப்படி எழுதுவோம், நமக்கு இதெல்லாம் இது உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி எழுதுவீங்க, இப்படிதான் எழுதுவீங்க. பா ரா போட்டு கீழே ஒரு டேஷ் போடுவீங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்னா இருன்னு சொல்வீங்க. அப்புறம் கடைசியில கா போட்டு, நான் கடைசியில போட்டிருக்கேன் அதனால அது இக்கு, அப்ப இது என்ன பார்க்கு அப்படி சொல்லுவீங்க. இது தப்பு, ஓகேவா? இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம், ஒரு எழுத்து அது பக்கத்துல ரா சவுண்ட் வந்துருச்சு, அப்ப இது 3 நமக்கு ஞாபகம் வந்தா இருக்கணும். ஒரு எழுத்துக்கு பக்கத்துல ரா சவுண்ட் வந்திருக்கு, எழுத்துக்கு முன்னாடி வந்திருக்கா பின்னாடி வந்திருக்கா, முன்னாடி வந்திருக்கு. அப்ப எங்க போகணும், இங்க போயிடணும். போயிட்டு என்ன பண்ணும், இருக்கு, பார்க்ல வர்ற இருக்குக்கு இந்த ஒரு லெட்டர் போதும். முன்னாடி பாக்கு மட்டும் நீங்க போட்டீங்கன்னா போதும். பாருங்க, பாக்கு போட்டுட்டோம், அந்த இருக்குக்கு அந்த இதை தூக்கி போட்டோம், பார்க். இப்ப இதை அப்ளை பண்ணிட்டோமா, படிச்சதை உடனே அப்ளை பண்ணிட்டோம்னாலே நமக்கு அது மறக்காது. கிரியா, இப்ப இதையும் இது இப்படி எல்லாம் மறந்துருங்க. நீங்க வந்து படிக்கலன்னு வச்சுக்கோ, இந்த பேஜே நீங்க படிக்கல, இந்த வீடியோவே நீங்க பாக்கல அப்படின்னா நீங்க எப்படி எழுதுவீங்க, இக்குக்கு இக்கு போட்டுருவீங்க, ரீக்கு ரீ போட்டுருவீங்க, யா இப்படிதான் எழுதுவீங்க. இது தப்பு. ஏன் தப்பு, ர சவுண்ட் பக்கத்துல வந்தா நமக்கு இது 3 ஞாபகம் வந்துருக்கணுமா? இப்ப இது படிச்சதை அப்ளை பண்ணுங்க. கா கூட ர சவுண்ட் வந்துச்சு, பின்னாடி வருது, பின்னாடி வருது. இது வந்து இக்குக்கு பின்னாடி வருது, கரெக்டா? இக்குக்கு பின்னாடி வருது. அப்ப எங்க போயிடணும், இங்க போயிடணும். இக்கு ர போட்டாச்சு, இக்கு ர, அதாவது கிரா, கிரா போட்டீங்க, சரியா? இப்ப இந்த ரீக்கு ஒரே ஒரு மேல இழுத்தீங்கன்னா இந்த ஒரே லெட்டர் என்ன ஆயிடுச்சு பாருங்க, கிரீன் ஆயிடுச்சு. கிரீ, கிரா மேல தூக்கி விட்டீங்க, இங்க மேல தூக்கி விட்டீங்க, கிரீன் ஆயிடுச்சு, கிரியா. அப்ப கிரீ போட்டாச்சு, யாக்கு மட்டும் போட்டா போதும், கிரியா. நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற, ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ற வேர்டு பாருங்க, பார்க்கிங். அது எங்கேயாவது எழுதி இருந்துச்சுன்னா, பேஸ்மெண்ட் பார்க்கிங்ல எல்லாம் எழுதி இருந்துச்சுன்னா அதை படிக்க முடியும் நம்மளால. இது படிச்சிட்டோம்னா பார்க்கிங். இப்ப இது இந்த நாளையும் நீங்க படிக்காம எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, நான் எழுதி வச்சிருக்கேன் பாருங்க. பாரு ர கிங்கு, டாட்டுக்கு பதிலா என்ன போட்டு வச்சிருக்கேன், இங்கிலீஷ்ல என்ன. இப்படிதான் நம்ம யோசிப்போம்.
எழுத போகும்போது ஹிந்தில இந்த மாதிரி யோசிப்போம் மைண்ட்ல. அதை எப்படி எழுதணும்? பாக்கு பா வந்துரும். கரெக்ட். இருக்குக்கு இந்த இருக்கு வரணும். கரெக்டா? இருக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன யோசிப்போம் நம்ம? பார்க்கி கி அப்ப இதை தூக்கி விட்டுருவோங்க. இப்ப பா வந்தாச்சு, கி இருக்குக்கு மேல ஒரு குட்டி சி வந்தாச்சு, கீக்கு இது எடுத்து விட்டுட்டோம் லெஃப்ட்ல. சோ பார்க்கி வந்துருச்சு. கு போட்டா பார்க்கிக். கக்கும் கக்கும் நடுல டாட் போட்டீங்கன்னா பார்க்கிங். இந்த ந சவுண்ட். இது நீங்க முதல் தடவை படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா தான் இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் போடுறேன் பாருங்க. அதுலயும் இது மாதிரி வேர்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஒரு 2 தடவை நீங்க வீடியோவை திரும்ப பாத்தீங்கன்னா போதும். பார்க்கும்போது ஆடியோ ஆஃப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸை கம்மி பண்ணிட்டு நீங்க சொல்லி பாருங்க. இது என்ன நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு இது வந்து கம்ப்ளீட்டா தரவா ஆயிடும். சில ஹிந்தி வார்த்தைகளுக்குள்ள நான் வந்து இங்கிலீஷ் லெட்டர்ஸ் போட்டிருப்பேன், என் ஜே அந்த மாதிரி. அது என்னங்கிறது ஹிந்தி மொழி சேனல்ல ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் டவுட் கேட்கும்போது நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பத்தின என்ன டவுட்ஸ் இருந்தாலும் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம கமெண்ட் செக்ஷனை நீங்க ஒரு பியர் குரூப் மாதிரி மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி இது மாறிடும். பியர் குரூப்னா என்னன்னா ஒரே இலக்கு இல்லைன்னா ஒரே எண்ணம் இருக்கிற ஒரு குரூப். பியர் குரூப் தான் ரொம்ப முக்கியம். நம்மளோட டெஸ்டினேஷன் கிட்ட நம்ம போறதுக்கு ரொம்ப முக்கியம். சோ கமெண்ட் செக்ஷனை ஒரு பியர் குரூப் டிஸ்கஷன் ஏரியா மாதிரி மாத்திக்கோங்க. மேடம், லெட்டர்ஸ் எல்லாம் படிச்சு வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஹிந்தி பேச முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. லெட்டர்ஸே இல்லாம ஹிந்தி பேசுறது எப்படின்னு ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க.